ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவை பொங்கலுங்க. ரவை பொங்கலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ரவை வந்து ஒரு கப் எடுத்துருக்கோங்க. ஸோ ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னா 1/4 கப்பு வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. பால் வந்து 1 டம்ளரு. இப்போ நம்ம வந்து தண்ணி, உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா தண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 1:2 ரேஷியோவில். இப்போ நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன், 1 கப் தண்ணி விட போகிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இதெல்லாம் கார்னிஷிங் நம்ம வணக்கி போட போகிறோங்க. ஸோ கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து நம்ம வறுத்த அந்த பொங்கலுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள். அப்புறம் உப்பு, மிளகு, ஜீரகம், நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ரவை பொங்கலுக்கு தேவையான பொருள். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். பாசிப்பருப்பை லைட்டாக வெறும் வானிலையில் வறுத்துட்டு அதை நம்ம வேக வச்சுக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு வானிலை அடுப்பில் வச்சுட்டு நெய்யை நம்ம விட்டுக்கிறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான பொருளை இதில் ஒவ்வொன்றா நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து முந்திரியை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் முந்திரியை போடலாங்க. முந்திரி லைட்டாக கலர் மாறினோடனே இதை தனியாக எடுத்துருவோங்க. பாருங்க, கலர் மாறிடுச்சு, உடனே எடுத்துருங்க. ஸோ இதுலேயே இந்த நெய்யில் நம்ம வந்து மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாங்க. இது எல்லாமே ஃப்ளேவருக்கு தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதை வணக்கி தனியாக இந்த முந்திரி பருப்போட சேர்த்து எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாசி பருப்பை வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த வேக வச்சதோட நம்ம இதில் பாலை ஆட் பண்ணிடுறோங்க. இதில் ஸோ தேவையான அளவு நம்ம பாலை ஆட் பண்ணிட்டோம். அந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அது தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் பருப்பும் அந்த ரவையும் சேர்ந்து கொஞ்சம் வேகணுங்க. ஸோ இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு இந்த பால் தண்ணி எல்லாமே கொதித்து வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதில் கொஞ்சம் அனலை குறைச்சி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக அந்த ரவையை ஆட் பண்ணணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரவை உப்புமா. ரவை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்புமா நிறைய பேர்த்துக்கு இந்த ரவையில் செஞ்சால் பிடிக்காது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுவையாகவும் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் இதில் ஆட் பண்ணிடுறோம். நம்ம உப்புமா செய்கிற மாடல் தான், அந்த அளவுக்கு தான் நேரம் ஆகுது. அந்த பருப்பு வேக மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டைமுங்க. மற்றபடி நம்ம இந்த உப்புமாவுக்கு என்ன நேரம் ஆகுமோ அந்த நேரம் தான் இந்த பொங்கல் செய்யவும் நமக்கு ஆகும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. சட்டியில் கொஞ்சம் ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம இன்னொரு டீஸ்பூன் நெய்யை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இதில் இந்த வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிவிடுவோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ரவை பாருங்கள், இந்த சட்டியில் ஒட்டவே இல்லை. ஸோ பொங்கல் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டு நம்ம இதை அப்படியே இறக்கி வச்சுருவோங்க. இதுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு. ஸோ இந்த ரவை பொங்கலுக்கு தேங்காய் சட்னியோடு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், தயாராகிடுச்சு. நல்லா சுவையான ரவா பொங்கல் தேங்காய் சட்னியோட தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த பொங்கல் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.